ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்கால வினைமுற்று. எதிர்கால வினைமுற்றுனா ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடக்கும், அது நடந்து முடிஞ்சிருக்கும், அதை குறிக்குது. அந்த முடிந்த ஒரு எதிர்கால வினையாக இருக்கும். இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் subject plus will plus have plus V3. இதில் நம்ம sleep எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். அப்போ அந்த V3 ஸ்லெப்ட், அதை நம்ம இங்கே உபயோகிக்கணும். He will have slept 8 hours. அவன் 8 மணி நேரமாக தூங்கி முடித்திருப்பான். She will have slept tonight. அவள் இன்று தூங்கி முடித்திருப்பாள். Jazz will have slept after 10 hours. 10 மணி நேரங்களுக்கு பிறகு ஜாஸ் தூங்கி முடித்திருப்பாள். I will have slept 8 hours. நான் 8 மணி நேரம் தூங்கி முடித்திருப்பேன். We will have slept 8 hours. நாங்கள் 8 மணி நேரம் தூங்கி முடித்து இருப்போம். The children will have slept tonight. குழந்தைகள் இன்று இரவு தூங்கி முடித்திருப்பார்கள். He, she, it, singular name, I, you, we, they, plural names அல்லது plural form எல்லாத்துக்குமே will have அதான் நம்ம போடணும். அதோட V3 போடணும். Subject plus will plus have plus V3. wilலும் haveம் auxiliary verbன்னு சொல்லுவாங்க, உதவி செய்யக்கூடிய verb. The plant will have grown by then. by thenனா இதற்குள் அல்லது அதற்குள். செடிகள் அதற்குள்ளாக அந்த நேரத்திற்குள்ளாக வளர்ந்து முடித்திருக்கும். ராஜ் will have run by then. ராஜ் அதற்குள்ளாக ஓடி முடித்து விட்டிருப்பான். You will have had. இந்த இடத்துல hadங்கிறது have உடையதுன்னு சொல்லுவோம்ல, அந்த have அதுக்கு பார்ட்டிசிபிள் தான் had. have, had, had. அந்த had தான் இந்த இடத்துல நம்ம உபயோகிச்சிருக்கோம். You will have had your dinner by then. நீங்கள் அதற்குள்ளாகவே உங்கள் இரவு உணவை முடித்து விட்டிருப்பீர்கள். By next summer they will have built that bridge. அடுத்த கோடை காலத்தில் அவர்கள் பாலத்தை கட்டி முடித்திருப்பார்கள். By next summerனா அது இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த இதை டினோட் பண்ணுற ஒரு வார்த்தை அது. பை நெக்ஸ்ட் சம்மர், பை தென், இதெல்லாம். அப்புறம் இதில் நெகட்டிவ், அது எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3 அப்படி இருக்கும். I will not have spent too much of money in clothes. நான் அதிகமான பணத்தை துணிகளில் செலவு செய்திருக்க மாட்டேன். ராணி will not have danced on Friday. ராணி வெள்ளிக்கிழமை நடனம் ஆடியிருக்க மாட்டாள். His father won't have. இப்போ will not அதை நம்ம won'tனும் போடலாம், அதனால தான் இங்கே போட்டிருக்கேன். அது His father won't have saved enough money yet. எட்டுனா இதுவரை அவனுடைய தந்தை தேவையான பணத்தை சேமித்திருக்க மாட்டார். We won't have gone for the tour next month. அடுத்த மாதம் நாங்கள் சுற்றுலாவுக்கு சென்றிருக்க மாட்டோம். இது எல்லாமே செய்திருக்க மாட்டோம், சென்றிருக்க மாட்டோம்,
வாங்கியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி வரும். இது வந்து நெகட்டிவில் சொல்கிறது. இதில் வந்து வில்லுக்கு பக்கத்தில் தான் நாட் போடுவோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் DJLK ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.